Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. திடீர்னு என்னமோ தெரியல, ரவா லட்டு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சோ ரவா லட்டு பண்ணலாம்னு சொல்லி இத பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரவா லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா இருக்கா பாப்பு? எப்படி இருக்கு பாப்பு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் முந்திரி, காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அந்த நெய்யிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, அந்த கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டா வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு 1 கப் ரவை, அதாவது 1/2 கிலோ கிட்ட இருக்கு ரவை, அது வந்து சேர்க்குறேன். எந்த கப்லையா இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் ரவை அப்படியே கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். ரவை வந்து கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. அது கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டே இருக்கணும். கலர் மாறிடக்கூடாது. இப்போ ரவை அளந்த கப்லேயே 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் வந்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி நறுன்னு இருக்கும். பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையும் இது கூட சேர்த்து இந்த ரவையும் சர்க்கரை பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் அரையாது. ஸோ 1 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஏலக்காய் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா வெதுப்பாக இருக்க பால் எடுத்து கொஞ்சமாக அந்த ஆறுனது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து நல்லா டைட்டாக உருண்டை பிடிக்கணும். ரொம்ப லூஸாக உருண்டை பிடிச்சிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி சப்போஸ் ரொம்ப உங்களுக்கு பால் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா குண்டு குண்டா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்